வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒரு சோர்ந்து போன கூட்டணி. தவேக தலைவர் விஜய் விமர்சனம். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் எதிர்கால திட்டங்களை எடுத்து கூறி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து ஓட்டு சேகரிப்பு. ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரச்சாரம். வேட்பாளர் ராஜேந்திரன் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒரு சோர்ந்து போன கூட்டணி என்று தவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கிறது. இதனையொட்டி தவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் இருக்கும் தட்டாஞ்சாவடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு முன்பாக தமிழக புதுச்சேரி எல்லையில் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்பின் விஜய் பேசுகையில், புதுச்சேரியில் தவேக முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறது. இங்கே களத்தில் மக்களோடு மக்களாக நிற்கும் நபர்களை தான் வேட்பாளர்களாக தேர்வு செய்துள்ளேன். புதுச்சேரியில் 2 கூட்டணி இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இங்கு பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டுமல்ல, அவரின் கட்சி தலைவரையே எப்படி ஏமாற்றினார் என்பதை உலகமே பார்த்து சிரித்தது. திமுகவும் இங்கே 3 முறை ஆட்சியில் இருந்தது. இப்போது இந்த இரு கட்சிகளுக்கும் பெயருக்கு தான் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் சில தொகுதியில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் குழப்பமான கூட்டணியாக உள்ளது. அதேபோல் இங்கும் குழம்பி போன கூட்டணியாகவே தொடர்கிறது. அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்கிறது. அது கூடி சேர்ந்த கூட்டணி இல்லை, அது சோர்ந்து போன கூட்டணி. இதனிடையே தவேகவை வைத்து வேறு அரசியல் செய்தார்கள். இந்த கூட்டணி புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை? தவேக ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெற முழுமையாக முயற்சிப்போம். இந்த 2 கூட்டணிக்கும் வாக்களிப்பது வேஸ்ட். புதுச்சேரிக்கு நல்லாட்சி வேண்டும். தவேகவிற்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். இந்த விஜய் உங்களுக்கு துணையாக இருப்பேன். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமையும், புதுச்சேரியிலும் தவேக ஆட்சி அமையும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் டீ போட்டு ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்தது தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்க காலை சென்றபோது டீ கடையில் தனது நண்பர்கள் இருப்பதை பார்த்து அவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து டீ மாஸ்டரிடம் சென்று கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மற்றும் வியாபாரம் குறித்து கேட்டறிந்தார். இதனை அடுத்து திமுக தொண்டர்கள் கடை முன்பு திரண்டனர். அவர்களுக்கு தானே டீ போட்டு தருகிறேன் என சொல்லி டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அருகில் இருந்த கறி கடைக்கு சென்று வியாபாரம் குறித்து கேட்டறிந்து கறி எப்படி வெட்டுவது என ஆர்வத்துடன் கேட்டறிந்து கறியை வெட்டி பார்த்தார். தொடர்ந்து அண்ணாநகர் அருகே வாக்கு கேட்ட வந்தபோது தனது பிரச்சார ஆட்டோ வருவதை பார்த்து நானே ஓட்டிச் சென்று வாக்கு கேட்கிறேன் என கூறி ஆட்டோவை ஓட்டிச் சென்று மக்களோடு மக்களாக இருந்து வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வு தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் எதிர்கால நலத்திட்டங்களை எடுத்து கூறி தனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூலம் அனைத்து தொகுதிகளிலும் சாலை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. அதன்படி லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை மற்றும் இதர துறைகள் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பில் தார், சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் ரங்கசாமியால் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் எல்லோரும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் சப்தகிரி அறக்கட்டளையின் மூலமாக இலவச தையர் பயிற்சி, கணினி பயிற்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஆங்கில பேச்சு பயிற்சி ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக நாங்கள் நடத்தி வருகிறோம். இதில் நமது தொகுதியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் இன்னும் அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதாரம் மேம்பட பொதுமக்கள் அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போத்தியும் மலர் தூவியும் வரவேற்றனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தல்பேட்டை தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார்.
இவர் முத்தால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்துக் கூறி கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ராஜேந்திரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக முத்தால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பிரபாகரன் தனது சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வீடு வீடாக சென்று பிரசாரம் செய்து வாக்கு சேகரித்தார். மேலும் அவருடைய நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்களும் உணர்ந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம், மங்காளம்மன் நகர், என்ஆர் நகர் ஆகிய பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதி சோரப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் மற்றும் கக்கிலம்பட்டு கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் மற்றும் கக்கிலப்பட்டு பகுதியில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் இணைப்பு விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரடியாக சந்தித்த குமாரபாளையம் மற்றும் கக்கிலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக இணைப்பு விழாவினை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை பூர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சியில் இணைந்தவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார். உடன் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகாவிற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஒன்று திரண்டு செல்லிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். முத்தால்பேட்டை சுயேட்சை வேட்பாளர் ராஜா சந்துரு கேஸ் அடுப்பு சின்னத்திற்கு சோலைநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர். முத்தால்பேட்டை பகுதியில் குடிநீர் பிரச்சினை, தரமான கல்வி, சாலை வசதி இவை அனைத்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் 1 வருடத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து தருவேன், இல்லை என்றால் பதவி விலகிக் கொள்கிறேன் என மக்களிடையே கூறி வாக்கு சேகரித்தார். மக்கள் இந்த ஒரு முறை வாக்களித்து எனக்கு ஆதரவு தாருங்கள், இருங்கரங்கள் குப்பிட்டு வாக்கு சேகரித்தார். இந்திராநகர் தொகுதியில் முத்திரையர்பாளையம், அணைக்கரை வீதி, சாணரப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரித்தார்.
சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்கள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் பகுதியை சுற்றியுள்ள அணைக்கரை வீதி, சாணரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் அப்பகுதி மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் திரளான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு அப்பகுதி மக்களிடம் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜோக்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பொறையூர் மற்றும் பொறையூர்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் மற்றும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் மற்றும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏனாமில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் எம்எல்ஏவை 5 வருடம் கழித்து வருகிறீர்கள், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என பெண் ஒருவர் கேள்வி கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இருவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜிஎம்சி பாலயோகி நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் வாக்கு சேகரிப்பில் நேற்று ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டிற்கு சென்று வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கிருந்த பெண் 5 வருடம் கழித்து வருகிறீர்கள், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றும் தனக்கு மனைப்பட்டா வாங்கி தருவதாக உறுதியளித்த நீங்கள் அதை செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அசோக் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அந்த பெண்ணை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர் விடாமல் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாத அசோக் எம்எல்ஏ அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டுக்கரை, மூர்த்தி நகர், ஒட்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா தண்டுக்கரை, மூர்த்தி நகர், ஒட்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பெண்கள் வேட்பாளர் சிவாவிற்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் வில்லியனூர் தொகுதியில் செய்த சாதனைகளை பற்றியும் எடுத்து கூறி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு அப்பகுதி மக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் வெற்றி திலகமிட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒரு சோர்ந்து போன கூட்டணி. தவேக தலைவர் விஜய் விமர்சனம்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் எதிர்கால திட்டங்களை எடுத்து கூறி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஓட்டு சேகரிப்பு. ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரச்சாரம். வேட்பாளர் ராஜேந்திரன் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.